ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நடக்காத காரியத்தை இன்றைக்கு நடத்தி காட்டுவாராக. நல்ல காரியங்களை உங்களுடைய கண்கள் காணட்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். காரியம் ஒன்றும் இல்லை, மாறாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மாறாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாறாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாறாகும். ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வழியை
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. மறந்த நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம திருச்சபையில தோமையாரினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த தோமையாரினுடைய விழாவை ரொம்ப ஃபேமஸா இந்தியாவில் கொண்டாடுவாங்க. இந்தியாவில் தோமையாரினுடைய விழா அப்படி என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகும். இந்த தோமையாரை பற்றி நாம எண்ணுகிற வேளையில உடனடியாக நம்முடைய மனதுக்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம் என்ன? சந்தேக பிறவி. அவர் சந்தேக பிறவிதான். அப்படி இருந்தாலும் அவர் வேதத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் சந்தேகப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா நாம அவரை சந்தேக பிறவி அப்படின்னு சொல்லியே நாம பாவத்தை கட்டுறோம். ஏன்னா அவர் உண்மையிலேயே சந்தேக பிறவி கிடையாது. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அதை அவர் கண்கூடாக பார்க்கணும். அதான் அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் அந்த கேள்வி அவர் கேட்டாரே ஒழிய இயேசு ஆண்டவர் உயிர்க்கவே மாட்டார் அப்படி என்பது அவருடைய நிலை கிடையாது. அவர் சந்தேக பிறவி கிடையாது, சந்தேகப்பட்டவர். சந்தேக பிறவி என்ன யாரு தெரியுமா? எல்லாவற்றுக்கும் சந்தேகப்படுவது. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருடைய ஏக்கம் இயேசு ஆண்டவரை காண வேண்டும் என்பது. அவர் இயேசுவை கண்டார். உயிர்த்த இயேசுவை கண்டபடியால் தான் ஏனைய சீடர்கள் போக முடியாத அளவுக்கு ரொம்பவும் தூரமான இடமாகிய இந்தியாவுக்கு போய் ஆண்டவரது சபையை நிறுவினார். அப்போ இன்னைக்கு அப்பேற்பட்ட தோமையார், அந்த தோமையாரினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் அவரை போன்று ஆண்டவரை காணும்படியாக வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் கேட்கிறோமோ அவர்களுக்கு தரப்படும் என்று இயேசு சொல்றாரு. நாம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை, நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், நீர் என் கூடவே இருக்க வேண்டும். இப்படி நாம் கேட்க வேண்டும். இப்படி கேட்பதுதான் தோமாவினுடைய நிலையாகும். அவரை பொறுத்த மட்டும் இயேசு ஆண்டவரை விட்டு நொடி பொழுது கூட பிரிந்து வாழ முடியாது. ஏன்னா அவர் கூடவே 3 வருஷம் வாழ்ந்தவர். இயேசு ஆண்டவர் திடீரென்று சிலுவையில் மரித்து போனதும் அவரால் அதை பொறுத்துக்க முடியல. ஆகவே தான் அவர் ஏங்கிக்கிட்டே இருந்தார். இயேசு ஆண்டவரை நான் இழந்துட்டேனே, அவரை நான் பார்க்கணுமே அப்படி என்கின்ற நிலையில இருந்த வேளையில தான் ஏனைய சீடர்கள் சொன்ன வேளையில இயேசு ஆண்டவரை கண்டோம், அவர் வந்தார் அப்படின்னு சொன்ன வேளையில அவரால் நம்ப முடியல. ஒரு வேளையில இவர் இயேசு மீது வைத்திருந்த அந்த பற்றுறுதி இருக்கிறதே, அதை அவர்கள் கேலி செய்கிறார்கள் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதால அவர் சொல்லி இருக்கலாம், இயேசு ஆண்டவரது உடலில் ஏற்பட்ட காயங்கள் மீது என்னுடைய விரலை இட்டு பார்த்தாலே ஒழிய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு இயேசு ஆண்டவர் மீது ரொம்ப வாஞ்சையாக இருந்தது. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசு ஆண்டவர் உங்க வாழ்க்கை மீது வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் ஜெபித்து கொண்டே இருங்கள். நீங்க ஜெபிப்பீர்களாக இருந்தால் இயேசு ஆண்டவரது நன்மையும் ஆசீரும் மகிழ்வும் உங்க வாழ்க்கை மீது நிறைவாக இறங்க
எப்பொழுதும் வாழ்வில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களாமா? 16:5. இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் வெறுக்கிற பெரிய பாவம் என்னது சொல்லுங்க? ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் வெறுக்கிற பாவம் என்னமா? சிகரெட் அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், அதெல்லாம் ஏதோ குடிக்கிறவன். உடனே பிரதர் வந்து நல்லா குடிக்கிறவனுக்குலாம் நல்லதுன்னு சொல்ற. இல்லை, ஏதோ தெரியாமல் சிலர் பழகிருப்பாங்க, சில பழக்க வழக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த கடவுள் எதை அருவருக்கிறார், எது பாவம் அப்படின்னா, இருமாப்புள்ளவரை கடவுள் என்ன செய்யறாராம்? அருவருக்கிறார். ஆண்டவர் அவர் தண்டனைக்கு தப்பவே இது உறுதி. இது யார் அப்படின்னா, இந்த இருமாப்புள்ளவர், இந்த இருமாப்பு, இந்த ஆணவம், இந்த அகங்காரம், இந்த திமிர் யாருக்குள்ள இருக்குன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, தான் செய்கிறது தவறு, தான் செய்கிறது பாவம்னு தெரியும். தெரிஞ்ச பின்னாலையும் நல்லா கவனிக்கணும். நான் நேற்றைய தினம் தூத்துக்குடி டவுனில் போயிட்டு வரும்பொழுது ஒரு வீட்டை பார்த்தேன். அந்த இடம் வேண்டாம், ஆனால் அந்த வீட்டை பார்க்குறேன், பாலடைஞ்சு போய் கிடக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தூத்துக்குடியில் முதியோர் இல்லத்தில் அருட்சகோதரி இக்னீசியஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் வந்து நாங்கள் போய் எல்லா வாரமும் போய் புதன்கிழமை அங்கே ஜபம் நடத்துவோம். அப்போ அங்கே உள்ள வயதானவர்களுக்கு ஜபம் முடித்த பொழுது ஒரு நாள் சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த முதியோர்களுக்கு கொஞ்சம் பின் பக்கம் தான் அது இருக்குது. அந்த வீட்டுக்கு கூட்டு போனாங்க. கவனிங்க தயவு செய்து. ஆனால் அந்த வீட்டுக்கு கூட்டு போன பொழுது அந்த வீட்டில் ஒரு உள்ள நுழைந்த உடனே ஒரு இரும்பு கட்டில், வெறுமையான ஒரு கட்டில்ல ஒரு வயதான பாட்டி எலும்பு கூட படுத்து கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். எலும்பு கூட தான் கிடக்கு. மேலே சும்மா பழைய அந்த ரேஷன் சேலையை தூக்கி மேலே மூடி வச்சிருக்கு. அப்போ அந்த கிழவியோட சத்தம் கேட்குது, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி, தண்ணி. உடனே சிஸ்டருக்கு மனசு பொறுக்கலை. சிஸ்டர் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க போனாங்க. உடனே அங்கே இருந்த அந்த மனுஷன், அந்த அம்மாவுடைய பையன் கையில் இருந்த தண்ணியை தட்டி விட்டான். கெட் அவுட், வெளியே போ. சிஸ்டரை பார்த்து வெளியே போ, சாவட்டது சாவன், நீனா அள்ளி போடுவ, வெளியே போ. அது தண்ணி தண்ணின்னு கத்துது. அவன் திமிரிலும் ஆணவத்திலையும் உடம்புல நல்ல மசில் இருக்கிறதுனால அவன் அந்த அம்மாவை பட்னியாவே கொண்டுட்டாங்க, செத்து போச்சது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, புருஷன் பொண்டாட்டி கை கால் வழங்காம அந்த வீட்டில் படுக்கையா கடந்து அவங்க பிள்ளைங்க கவனிக்காம பாலடைஞ்சு போய் நீ கிடக்கு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறத என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் கடவுளை இறக்கும். சொல்லுங்க, நானும் பாவி தாங்க, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். ஆனா இங்க இருமாப்பை ஆண்டவர், ஆணவக்காரரை ஆண்டவர் அருவருக்கிறார். எந்த ஆணவக்காரர்? நீ தவறு பாவத்தில் விழுந்த பின்னாலையும் அதை தவறுன்னு ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு என்னைக்கு நீ எந்த காரணங்களை சொல்லி நீ அதுக்கு சப்ப கட்டுறியோ அன்னைக்கு தேவனுடைய தண்டனைக்கு நினைச்ச மாட்டேன். சொல்லுங்க, நீ யாரா இருந்தாலும் தப்ப மாட்டேன். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், இந்த கிழவி தண்ணின்னு கேட்டுச்சு. இன்னைக்கு உனக்கு தண்ணியும் தூக்க முடியாது, உன் முண்டாட்டிக்கு தண்ணியும் தூக்க முடியாது, ரெண்டும் உட்காந்துருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒருவேளை நீங்க செய்கிறது உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியாது, உங்க பலம் அது வித்தியாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஆண்டவர் சொல்லுங்க, கண்டிப்பா செய்வாரா? சொல்லுங்க, பக்கத்தில் எடுத்துக்கோங்க, கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். அப்படித்தானே?
அன்புள்ளவர் தானம்மா? இரக்கமுள்ளவரா? சொல்லுங்க, இரக்கமுள்ளவரா? ஆனா இரக்கமுள்ள அன்புள்ள அதே கடவுள் வச்சு செய்யறதுலேயே அவர் உறுதியானவர். பிரைஸ் தி லார்ட். பழி வாங்குவதிலும் அவர், சொல்லுங்க, பழி வாங்குவாரா? பழி வாங்குவாரா? ஏங்க சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தான் பழி வாங்குதல் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லை நினைக்கிங்களா? ஆணவமிக்க அவர்களை கடவுள் சும்மா விடுறதே இல்லை.